அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபை. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற செய்தி கடந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று அறிந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஒவ்வொரு முறை நான் சொல்லுவேன், இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொடும்போது ஆமேன் என்று சொல்லி முடித்த உடனே நீங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி அவர்களையும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடத்துகிற ஒரு நல்ல ஊழியத்தை செய்யணும். சரியா? சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. நான் யாரை உனக்கு சொல்லுகிறேனோ அவரை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேக தைலத்தோடு ஈசாயின் வீட்டுக்கு போன போது, ஆமேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். உனக்கு விருப்பமானவனே அல்லப்பா, நான் ஒருவரை சொல்லுவேன், அவரை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ அபிஷேகம் யாருக்காக? அபிஷேகம் யாருக்காக? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். யாருக்காக? ஒரு பக்கம் நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காகவும் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், உண்மை. ஆனால் உண்மையான அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு தெரியுமா? உங்களை கர்த்தர் நிரப்புவதே, உங்களை அபிஷேகம் பண்ணுவதே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அன்றைக்கு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சகோதரர் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். வெளி ஊருக்கு யாருக்குமே தெரியாது. அவன் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னால் போனவன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். நீங்க பெற்ற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், உங்க மேல ஒரு அக்கினி இருக்கிறது அல்லவா, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது அல்லவா. இப்போதெல்லாம் அந்நிய பாஷையில நிரம்பி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நீங்க கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கணும். என் மேல ஒரு நோக்கத்தோடு கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் என்ன ஆண்டவரே என்று கேட்டு அந்த அபிஷேகத்துல நிரம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். சரியா? அப்போ உங்களுடைய இருதய ஏக்கமெல்லாம், ஆவியானவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இன்றைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு நான் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா. ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்தில் 1 சாமுவேல் 16:3 படி நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரை சாமுவேலுக்கு ஆண்டவர் தெளிவான நடத்துதலை ஆண்டவரை கொடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீரே. இந்த சந்தர்ப்பத்தில் உம்முடைய பிள்ளைகளை எதற்காக நிரப்பினீரோ, எதற்காக உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண போகிறீரோ, அந்த நோக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டுபிடித்து ஆவிக்குள்ளாக நிரம்பி அனுதினமும் சாட்சி உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, உம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே, அவர்கள் நிமித்தம் முழு குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.